திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ரிதன்யாவுடைய வழக்கு அப்படின்னது கிட்டத்தட்ட 2 மாசத்துக்கு முன்னாடி மிக பரபரப்பா பேசப்பட்ட வழக்காக இருக்கின்றது மக்களே. ஆனால் இன்றைக்கு ரிதன்யா வழக்குல நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பத்தியும், அன்றைக்கு மீடியால சொல்லப்பட்ட மீடியால பரபரப்பா பேசப்பட்ட அத்தனை விஷயமும் இன்றைக்கு பொய்யா இருக்கு அப்படிங்கிறதும், இது வரதட்சணை கொடுமை கிடையாது, ரிதன்யாவுக்கு ஒரு காதலன் இருந்திருக்கான் அப்படிங்கிற டீட்டெயிலா பார்க்க போறோம் இந்த பதிவு. அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடி. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பக்கத்துல ரிதன்யா அப்படிங்கிற பெண் இறந்து போன அந்த ஒரு வழக்கு அப்படிங்கிறது அன்ற சமயத்துல மீடியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பசியை ஆத்தின ஒரு வழக்கு அப்படின்னு நம்ம எப்போ சொல்லிட்டு இருப்போம் மக்களே. மீடியாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சில பசிக்கள்ல அந்த பசியை ஆத்துறதுக்கு ஒரு வழக்கு கிடைச்சதுன்னா அந்த வழக்குல என்னென்ன மாதிரியான கதை, திரைக்கதை, வசனம் எழுதி போட முடியுமோ அவ்வளோத்தையும் போட்டாங்க அப்படின்னும், இதற்கு ரிதன்யாவுடைய அப்பா எல்லா விதத்திலையுமே நல்ல ஒரு நடிகரா நடிச்சு காமிச்சாரு அப்படின்னும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஏன் இந்த வார்த்தையை ரொம்ப கடுமையா பயன்படுத்துறேன் அப்படின்னு பார்த்தால், ரிதன்யாவை போஸ்ட்மார்ட்டத்துக்கு கூட்டு போறாங்க அன்னைக்கு டேல. அப்போ ரிதன்யாவுடைய சொந்தக்கார ஒருத்தவர் அந்த இடத்துல கவின் வராராம். கவின் வந்த சமயத்துல ரிதன்யாவுடைய சொந்தக்கார ஒருத்தவர் கவின் மேல எகிர்ற சமயத்துல அவங்க அப்பா சொல்லியிருக்காரு, பாப்பா சும்மா இருப்பா, மாப்பிள்ளை எதுவும் பேசாத, மாப்பிள்ளை தங்கம், மாப்பிள்ளை மேல ஒரு தப்பும் இல்லை அப்படின்ற வார்த்தையை சொல்லியிருந்திருக்காரு இந்த டே 1. ரெண்டாவது, ரிதன்யாவுடைய ஆடியோ வெளியானப்போ அவங்க அப்பா சொன்ன ஒரு வார்த்தை, என் பொண்ணு தற்கொலைப்பட்டு இறந்த நல்ல விஷயமா தான் இங்க பாக்குறேன், ஏன்னா ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிறதையும் 2வது கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு கொள்கையில அந்த பொண்ணு இறந்திருக்கிறா என் பொண்ணு அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி அவர் அந்த சமயத்துல அந்த இறப்பை பத்தி இப்படி ஒரு விமர்சனத்தை சொன்னாரு அப்படிங்கிறது பார்த்திருப்போம். அதற்கு பிறகு ஒவ்வொரு மீடியாவா அவர் அப்ரோச் பண்ணி கேட்கும் பொழுது ஒவ்வொரு விதமான புது விஷயங்களை, புது கதைகளை எடுத்து விட்டுருக்காரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுகிறது. இங்கு ரிதன்யாவுடைய வழக்குல ரீசெண்டா பாத்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்ல அவர் ஒரு பெடிஷன் போடுறாரு, என்னன்னா ஐஓ மாத்தணும் அப்படிங்கிறார். ஏன் ஐஓ மாத்தணும், என்ன பண்ணணும்னு கேட்டா, சென்னை உயர்நீதிமன்றத்துல ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதி தலைமையில நீங்க ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கணும் அப்படிங்கிறார். சரி, விசாரணை கமிஷன் அமைக்கிறாங்க, ரைட்டு. ஒரு விசாரணை கமிஷன் ரிப்போர்ட் அமைக்கிற அளவுக்கு இந்த வழக்குல என்ன தப்பா போச்சுன்னு நீங்க பாத்தீங்க? எது தப்பா போச்சு, எங்க தப்பா போச்சு? ஏன்னா இவர் சொல்றாராம் இது வரதட்சணை கொடுமைன்ட்டு. ஆனா வரதட்சணை கொடுமை அப்படின்னு அங்க கேஸ் பதிவு பண்ணலையாம். சோ இதனால இந்த வழக்கோட ஐஓ மாத்திரம் அப்படின்னு கேட்டிருக்காருன்னு ஒரு தகவல். சரி மக்களே, இப்ப இன்னொரு விஷயம் சொல்றேன் உங்களுக்கு. இந்த வழக்குல இந்த சம்பந்தப்பட்ட திருமணம் நடந்தது எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி, அதாவது த்ரூ மேட்ரிமோனியல் சைட்டா, த்ரூ சொந்தக்காரங்களா, த்ரூ ஃப்ரெண்ட்ஸா, ஏதாவது திருமணத்துல போய் ரிதன்யாவை பார்த்து இவங்க பொண்ணு கேட்டாங்களா அப்படிங்கிற ஏகப்பட்ட குழப்பம் இருந்திருக்கும் மக்களுக்கு. எப்படி நான் சொல்றேன் பாருங்க மக்களே. அதாவது ஒரு திருமண தரகர் மூலியமா தான் இந்த வரனை பார்த்திருக்காங்க. அதுவும் வரன் பார்த்தது ரிதன்யா வீட்டுல இருந்து மாப்பிள்ளை பார்த்திருக்காங்க. மாப்பிள்ளை தரகரை வச்சு பொண்ணு பார்க்கல. ரிதன்யாவுடைய வீட்டுல இருந்து இவர் திரு அண்ணாதுரை அவர்கள் அவர் திருமண தரகரை கூப்பிட்டு இதை பாருங்க, என்னால 300 பவுன் நகை போட முடியும், 60 லட்சம் ரூபாய் கார் வாங்கி தர முடியும், இந்த கெப்பாசிட்டியில பொண்ணு தேடுறவங்களா பார்த்து நீங்க எனக்கு சொல்லுங்க சொல்லியிருந்திருக்காரு. சோ இந்த 300 பவுன் நகையும் 60 லட்சம் ரூபாய் பணமும் தான் இவர் வச்ச முதல் விஷயமே திரு அண்ணாதுரை தரப்புல இருந்து, நாட் ஃப்ரம் கவின் சைட். இப்போ இதே வரனை வச்சுக்கிட்டு தான் இவர் மாப்பிள்ளை பாக்குறாரு திரகர் அவர்கள். அதுல கவின் குடும்பம் கிடைக்குது, பக்கத்து தெருவாவே இருக்கு, வசதியா போச்சு. இவர் சொன்ன அந்த 300 பவுன்ல இருந்து 1 பவுன் எச்ச ஆகல. 60 லட்சம் ரூபாய் கார்ல இருந்து 1 கார் எச்ச ஆகல. இவர் என்ன சொன்னாரோ அதை மட்டும் தான் அவர் செய்திருக்கிறார். அப்ப என்ன தெளிவா தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா, கவின் சைடு அந்த டிமாண்டும் வைக்கலன்ற தெளிவா தெரியுது. இப்ப இத வரதட்சணை கொடுமையா மாத்தி இங்க வழக்கு பதிவு பண்ணல அப்படிங்கிறதுனால ஐஓ மாத்த சொல்லி ஒரு பெடிஷன் போட்டிருந்தாரு. ஆனால் நீதிபதி அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த வழக்கு சரியாதான் போயிட்டு இருக்கு, ஐஓலாம் மாத்த முடியாது, ஃபாரன்சிக் ரிப்போர்ட் முதல்ல வரட்டும், வந்தப்பறம் பார்ப்போம் சொல்லி அனுப்பிச்சு விட்டுருக்காரு இந்த வழக்கு. இன்னொரு விஷயம் சொல்ற மக்களே, அதாவது இப்போ இந்த தரகர் அவர்களை 2 பேரும் விசாரணை பண்றாங்க. ஒரு தரப்பு போலீஸ் தரப்பு, இன்னொரு தரப்பு எல்லாருக்குமே தெரியும், திருமணமாய் 7 வருஷத்துக்குள்ள அந்த சம்பந்தப்பட்ட பெண் இறந்து விட்டாள்.
சம்பந்தப்பட்ட பெண் இறப்பு ஒரு ஃபிஷியா இருந்தா, இந்த 2 விதத்துல இங்க ஆடியோ என்கொயரி வைப்பாங்க 7 வருஷத்துக்குள்ள நடந்துச்சுன்னா. அப்ப இந்த ஆடியோ என்கொயரிலையுமே தரகரை கூட்டி விசாரிக்கிறாங்க. அவரும் அங்கேயும் தகவலை சொல்றாரு. சோ இந்த தரகருடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஸ்டேட்மெண்டா பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த வழக்குல. சோ எங்கேயுமே இது வரதட்சணை கொடுமையாக இது தெரியவில்லை அப்படிங்கிறது. அடுத்தது ரிதன்யாவுடைய ஆடியோ எடுத்துக்கலாம். ரிதன்யாவுடைய ஆடியோ வந்து மொத்தம் 3 ஆடியோ ரிலீஸ் ஆச்சு மக்களே, ரைட்டு. அந்த 3 ஆடியோல 2 ஆடியோ இறைச்சலா இருக்கு, ஒரு ஆடியோ ரொம்ப அமைதியான சூழ்நிலை பேசின மாதிரி இருக்கு. இப்போ இறக்கிறதுக்கு முன்னாடி பதிவு பண்ணப்பட்ட ஆடியோ எது? இதுல ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. 3 ஆடியோ பதிவு பண்ணி 3 ஆடியோவையும் பதிவு பண்ணிட்டு அது அவங்க அப்பாவுக்கு வாட்ஸ்அப்ல அமைச்சிட்டு அவங்க இறந்தாங்களா? இது எப்போ பேசப்பட்ட ஆடியோ? இது இவங்க குரல் தானா, இல்ல எப்ப கொடுக்கப்பட்ட ஆடியோ இது? இல்ல வேற ஒருத்தவங்க குரல் மிமிக்ரி பண்ணாங்களா? இப்படி ஏகப்பட்ட சந்தேகத்துல போலீஸ் பார்ப்பாங்க இந்த விஷயத்துல. பட் ஒரு கடல்நிலை மக்களை யோசிச்சு பாருங்க, 3 ஆடியோ ரிலீஸ் ஆச்சு மக்களே. ஒரு இறக்க போகக்கூடிய தருவாயில் இருக்கக்கூடிய ஒரு பெண் இறைச்சலா 2 ஆடியோவும் இறைச்சலே இல்லாம ஒரு ஆடியோ பதிவு பண்ணி அவங்க அப்பா காமிச்சிட்டு இறந்தாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுகிறது. இப்ப இது விசாரணைக்கு உட்பட்டப்பட்டிருக்கும், விசாரணை போயிட்டு இருக்கும். இதுல அடுத்தது ரிதன்யா அவர்கள் பேச ஆடியோ எடுத்துக்கலாம். அப்ப என்னோட 2 செல்போனும் இவங்க கவின் வீட்டுல ஒரு கபோர்ட் இருக்கும், அந்த கபோர்டோட சாவி இந்த இடத்துல இருக்கும், அது உள்ள திறந்தா 2 செல்போன்ஸ் இருக்கும்னு ஆடியோ பேசியிருப்பாங்க. அப்போ ஒரு பெண்ணிற்கு எதற்கு அது இல்லாம இவங்க யூஸ் பண்ற செல்போன் இன்னொரு செல்போன். அப்போ ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு ஒரு புகுந்த வீட்டுக்கு போகக்கூடிய ஒரு பெண்ணுக்கு, போய் வாழக்கூடிய ஒரு பெண்ணுக்கு வேற எந்த பிசினஸும் அவங்க பண்ணல, எந்த ஒரு ஒர்க்கும் அவங்க பண்ணல, அவங்களுக்கு 3 செல்போன் எதுக்கு? முதல்ல 3 செல்போனை வச்சு அவங்க யார்கிட்ட பேச போறாங்க அப்படிங்கிற அடுத்த ஒரு கேள்வி எழுகிறது இந்த இடத்துல. இதோட இன்னொரு விஷயம் இருக்க மக்கள் எதாவது பாத்தீங்கன்னா, இன்னொரு ஷாக்கிங் நியூஸ் என்னன்னு பார்த்தா, ரிதன்யாவுடைய பள்ளி பருவத்துல அவங்களுடைய பள்ளியில வகுப்பு தோழா இருந்த ஒரு நபர் கூட காதல் இருந்திருக்கு. இப்போ அந்த நபரை கூப்பிட்டு போலீஸ் விசாரிச்சிருக்கிறாங்க. 3 முறை அழைத்திருக்கிறார்களாம். 3 முறையும் வக்கீலோட வந்திருந்திருக்கிறாரு. கேட்டப்போ சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன பாத்தீங்கன்னா, ஆமா 2 பேருமே லவ் பண்ணிட்டு இருந்தோம், ஆனா நாங்க 2 பேரும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க. இன்னும் நம்ம கொஞ்சம் டீப்பா போனோம் அப்படின்னா 2 பேரும் பங்காளி முறை பசங்களா வர மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால எங்க பங்காளி முறை பசங்கன்னா அண்ணன் தங்கச்சி ஆயிடும் எங்களுக்கு. ஸோ திருமணம் பண்ண முடியாது, பண்ணா தப்பாயிருன்ற மாதிரி நம்ம சொன்னதுன்னு நான் சொன்னேன். ஸோ நாங்கள் லவ் பிரேக்கப் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறமும் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தாங்களா ரிதன்யான்றது எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்காரா ஸ்டேட்மெண்ட்ஸ்ல. ஆனால் அந்த நபர் திருமணம் செய்தது யாருன்னு பார்த்தா, ரிதன்யா குடும்பத்திலேயே ஒரு தூரத்து சொந்தமான ஒருத்தவர் திருமணம் பண்ணிருக்காராம். அவர் ரிதன்யாவோட பல மடங்கு பணக்காரா இருந்திருக்கிறாராம். அப்போ அதையும் காவல்துறை சேகரிச்சிருக்காங்கன்ற தகவல் சொல்லப்படுது. அப்போ ஏன் இவங்களை அக்செப்ட் பண்ணி ரிதன்யாவை இது பண்றாரு அப்படின்னு பார்த்தா, ரிதன்யாவுடைய அடம் பிடிக்கிற அந்த குணம், அவங்களுடைய ஒரு விதமான அடமண்ட் கேரக்டர் பிடிக்காம போனதாகவும், அதனால எப்படி கழட்டி விடுறதுன்னு தெரியாம ஒரே குலம் 2 பேரும் ஒரே குலமா இருந்து பார்த்தா நம்ம பங்காளி முறையா வருவோம், ஸோ அதனால நம்ம பிரேக்கப் ஆயிரான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி காரணத்தை சொல்லி பிரேக்கப் பண்ணிட்டாரா அப்படிங்கிறது ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கின்றது. இது நிச்சயமா விசாரணை பண்ணுவாங்க. ஒரு ஃபைனல் ரிப்போர்ட்ல கண்டிப்பா அது வெளியாக வாய்ப்பு இருக்கிறது. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த விஷயத்துல மக்களே. இப்போ இந்த இடத்துல இன்னொரு தகவலையும் சொல்ற மக்களே, கவின் ரிதன்யா இருவருக்கும் தாம்பத்தியம் என்பதே நடக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு தகவலும் கவினுடைய ஸ்டேட்மெண்ட் சொல்லப்பட்டதா ஒரு தகவல் கிடைக்கின்றது. சோ கவின் ரிதன்யாவுக்கு இதுவரையில் தாம்பத்தியம் நடக்கவே இல்லை அப்படின்னு ஒரு தகவல். யோசிச்சு பாருங்க, இதே மீடியாவில் ரிதன்யாவை கவின் ஒரு செக்ஸ் ஃப்ரீக்கு, ஒரு மாதிரி ஒரு செக்ஸ் சைக்கோ, அந்த பொண்ணை என்னென்னமோ பண்ண சொல்லிட்டாரு, அந்த பொண்ணு இடுப்பு உடைச்சு விட்டாரு, அது இந்த ப்ளூ ஃபிலிம்ஸ் பான்லாம் பார்த்து அந்த மாதிரிலாம் பண்ண சொல்லிட்டாருன்னு எவ்வளவு கதைகள் கட்டப்பட்டது. இப்ப இத்தனை கதைகளும் இங்க உடையுது. கண்டிப்பா அந்த பொண்ணு தாம்பத்திய உறவுல ஈடுபட்டவங்களா இல்லையான்றது ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ல தெரிஞ்சிருக்கும். போஸ்ட்மார்ட்டம்ல உங்களுக்கு ஹைமனுடைய இதையும் ஹைமன் டேர் இருக்கா இல்லையான்றதை பார்த்து ஹைமன் இன்டாக்டான்னு சொல்லிட்டு போறாங்க போஸ்ட்மார்ட்டம்ல. அப்படியே ஹைமன் இன்டாக்டா இல்லாம இருந்தாலுமே அது எதனால ஆயிருக்குன்றதையும் அவங்க தெரியும் வச்சுக்கோங்களேன். ஸோ ஹைமன் சப்போஸ் இன்டாக்டா இருந்ததுன்னா
இப்ப இவங்க சொல்லக்கூடிய இந்த விஷயமே உடஞ்சிருது இந்த இடத்துல. பட் ஆஸ் பர் தி கவின் ஸ்டேட்மெண்ட் அவங்களுக்குள்ள தாம்பத்தியம் நடக்கவே இல்லை அப்படிங்கிறதும் இங்க ஒரு விஷயம் கிடைக்கப்பெறுகின்றது. அப்போ வரதட்சணை கொடுமைன்றது உடஞ்சு போச்சா? அடுத்தது கவின் ஒரு மிகப்பெரிய ஒரு செக்ஷுவல் சைக்கோ, அந்த பொண்ணை போட்டு செக்ஷுவலா பானை பார்த்து என்னென்னமோ கதையெல்லாம் பண்ணி எல்லாம் சொல்லி இந்த பொண்ணை கஷ்டப்படுத்திட்டாங்கன்னு கதை உடஞ்சு போச்சுங்களா? இப்போ அடுத்தது விஷயம் பாத்தீங்கன்னா, இவர்கள் ரிதன்யா கவின் வீட்டுல இருந்ததை காட்டிலும் அவங்க அம்மா வீட்டுல இருந்த நாட்கள் தான் மிக மிக அதிகம். 28 டேஸோ என்னமோ தான் கவின் வீட்டுல இருந்திருக்கிறாங்க. 78 டேஸ் மேரேஜ் ஆனதுல. அப்ப மீதி 20 நாள் தான் இருந்திருக்கிறாங்க. 58 நாள் அவங்க அம்மா வீட்டுல இருந்திருக்கிறாங்க. அப்ப அந்த 58 நாள் நடந்த விஷயம் என்ன அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லாம இறக்கிறதுக்கு முன்பு என்ன நடந்துச்சு இந்த சம்பவங்கள் அப்படிங்கிறது தான் இங்க தற்கொலைக்கான ஒரு காரணமாக இங்க இருக்கும். இப்ப இதெல்லாம் விசாரணை பண்ணிட்டு இருப்பாங்க. நாம சில விஷயம் கோட் பண்ணிருக்கோம் மக்கள், எப்படி பார்த்து தெரிஞ்சிருக்கும். இறப்பதற்கு முன்னால் நடந்த பஞ்சாயத்து அப்படிங்கிறதும், ரிதன்யாவுடைய சித்தப்பா அங்க என்ன சொன்னாரு, இந்த மேரேஜ் தூக்கி போட்டுருமா, வேற ஒரு ரீமேரேஜ் அங்க பண்ணி வைக்கணும்னு சொன்னாரா, அந்த பஞ்சாயத்து அங்க போச்சா, ரிதன்யாவுடைய சித்தப்பாவோ அங்க ஒரு ஒரு டாமினன்ட் பர்சன் அவங்க குடும்பத்துல சொல்லப்படுது. இப்ப இதெல்லாம் தான் ரிதன்யாவை அந்த வாய்ஸை போட வச்சு தற்கொலைக்கு தூண்டுச்சா? ஒருவனுக்கு ஒருத்தி தான், 2 மேரேஜ்லாம் பண்ணக்கூடாதுப்பா, அது கேவலம் பண்ற வார்த்தையே ரிதன்யா சொல்ல வச்சதுக்கான காரணம் என்ன? இது எல்லாமே ஃபைனல் ரிப்போர்ட்ல வரதான் போகுது மக்களே. ஆனால் இப்ப என்ன இங்க கொடுமைன்னு பாத்தீங்கன்னா, ரிதன்யாவோட நினைவு நாளைக்கு போயிருக்கு, பர்த்டே அவங்களுக்கு போயிருக்கு. அதுக்கு ரிதன்யாவோட அப்பா என்ன பண்றாங்கன்னா, இலவச மருத்துவ முகாம் கண்டக்ட் பண்றாங்க ஏழைகளுக்காக. அது ரொம்ப நல்ல விஷயம், பாராட்ட வேண்டிய விஷயம். அடுத்தது வரதட்சணை கொடுமையால இறந்து போனவர்களுக்கு சட்ட போராட்டம், நாங்க சட்ட போராட்டத்துக்கு நாங்க உதவி பண்ண போறோம் அப்படின்னு ரிதன்யாவுடைய பேர் அறக்கட்டளை ஆரம்பிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இப்படி ஆரம்பிச்சு அவங்க சட்ட உதவிகள் செய்ய போறோம், இலவசமா சட்ட உதவி செய்ய போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காரு. அதாவது வரதட்சணை கொடுமையால உண்மையாலுமே ஒரு சில ஏழை பெண்கள் தற்கொலை பண்ணி இறந்து போறாங்க. அதற்கு இலவச சட்ட உதவி அப்படிங்கிறது ரிதன்யாவுடைய அறக்கட்டளை மூலமா பண்றது அப்படிங்கிறது நல்ல விஷயம் தான். ஆனால் இன்டைரக்டா அவங்க எதை மீன் பண்ண வராரு அப்படின்னா, ரிதன்யாவுடைய தற்கொலை வரதட்சணை கொடுமை அப்படின்னு மீன் பண்ண வராரா அப்படின்னால் அது முழுக்க முழுக்க தவறான விஷயம். யாரோ ஒருத்தவங்க உள்ள இதை பொலிட்டிசைஸ் பண்றதுக்கும், இந்த ஒரு தற்கொலையை வச்சு இவங்க வேற மாதிரியான ஃபேமை ஏத்திக்கிறதுக்கும், இல்ல இவங்களை பகடக்காய யூஸ் பண்ணி ரிதன்யாவுடைய அப்பாவை நடிகரா யூஸ் பண்ணி சொல்ற மாதிரி நடிக்க வச்சு, அதன் மூலியமா இங்க உள்ள சில மீடியாக்களுக்கு தீனி போட வச்சு, அதன் மூலியமா ஏதாவது ரெவன்யூ பார்த்துட்டு இருக்காங்களா மீடியாக்கள், நான் சொல்றது நாட் ரிதன்யாஸ் ஃபாதர், பார்த்துட்டாங்களா அப்படின்னும், இது எல்லாம் சேர்ந்துதான் ரிதன்யாவுடைய இறப்பை கேவலப்படுத்திருச்சு அப்படின்றதையும் இங்க பார்க்க முடிகின்றது மக்களே. அதாவது எந்த அளவுக்கு ரிதன்யாவுடைய அப்பா அம்மாவுக்கு இழப்பு, ரிதன்யா இறந்தது, அதை விட அதிகமான இழப்பு இருக்கும் கவின் குடும்பத்துக்கு, கவினுக்கு முக்கியமா. ஏன்னா திருமணம் பண்ணி 20 நாள் மட்டுமே கூட இருந்திருக்காங்க. அதுல தாம்பத்தியம் என்பது நடக்கவே இல்லை. திருமணமான முதல் நாள் சொன்ன விஷயம் ரிதன்யா சொல்லியிருக்காங்களாமா, 1 வருஷம் குழந்தை வேண்டாம் சொல்லிருக்காங்க. சரி, குழந்தை வேணாம்னா பரவாயில்ல, 1 வருஷம் தாம்பத்தியம் வேணாம் சொல்லியிருக்காங்க. இங்க இதுதான் நீங்க ஹைலைட்டான விஷயம். அதாவது 1 வருஷ காலத்துக்கு தாம்பத்திய உறவு என்பது வேண்டாம் அப்படின்னு ரிதன்யா அவர்கள் சொன்னதாகவே கவின் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா, அப்ப ஏன் 1 இயரா மேரேஜ் பண்ணாம விட்டுருக்கலாமே நீங்க? ரிதன்யா ஒரு திருமணத்துக்கு அவங்க குடும்பத்தால் திருமணமா என்னன்னு தெரியல, ஒத்துக்கிறாங்க, மேரேஜ் பண்றாங்க. மேரேஜ் பண்ணி அந்த பையனுக்கு 1 வருஷ காலத்துக்கு தாம்பத்திய உறவு வேணான்னு சொல்லி நீங்க தடுக்கிறீங்க, நீங்க அதை ஸ்டாப் பண்றீங்க அப்படின்னால், அப்ப இந்த யார் வாழ்க்கை யாருக்கு எடுக்கிறாங்க? இங்க இட்ஸ் ஆப்வியஸ்லி கவின்ஸ் லைஃப் இஸ் ஸ்பாயில்டு பை ரிதன்யா தான், நாட் த வைஸ் வெர்சா மக்களே. 1 வருஷ காலத்துக்கு தாம்பத்திய உறவே வேண்டான்னு சொல்லிட்டு ஒரு பையன்ட்ட நீ கல்யாணம் பண்ணதாக மேரேஜே லேட் மேரேஜ் ஆக்சுவலா. திருமணத்துக்கு அப்புறம் நீங்க முட்டுக்கட்டை போட்டுட்டீங்க அப்படின்னா, அப்ப திருமணம் பண்ணாமலே இருந்திருக்கலாமே அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. இப்போ ரிதன்யா அவர்கள் தாம்பத்தியம் வேணான்னு சொன்னதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தான் இங்க அவங்களுடைய ஸ்கூல், காலேஜ், அங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விசாரிக்கிறாங்க காவல்துறை. ஸோ நிச்சயமா ஃபைனல் ரிப்போர்ட்ல ஒரு சைக்கலாஜிக்கலான ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட ரிப்போர்ட்லாம் ரெடி பண்ணி கண்டிப்பா சப்மிட் பண்ணுவாங்க. ரிப்போர்ட் ஃபைனல் ரிப்போர்ட் கண்டிப்பாக சேர்க்கப்படும், அதுல வாய்ப்பு இருக்கிறது. என்ன ஒரு கூத்துன்னு பாத்தீங்கன்னா மக்களே, இந்த ஒரு தற்கொலையை வைத்துக்கொண்டு இங்கே
பல மீடியாக்கள் அதை ஃபிளேர் அப் பண்ணி வேற மாதிரி காமிச்சு கவினை வந்து ஒரு சைக்கோ குற்றவாளி, ஒரு செக்ஸ் சைக்கோ குற்றவாளின்ற மாதிரி பிரதிபலிச்சாங்க பாருங்க மக்களே. அதாவது இப்போ கவினுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிச்சு பாருங்களேன். மீடியானாலே அது வெறுப்பு இருக்கும். என்னடா இப்படி பண்றாங்க, ஒரு வார்த்தை அவனை பத்தி நம்மகிட்ட வந்து கேட்டாங்களா, why don't people see the other side of it அப்படின்ற எவ்வளவு எண்ணங்கள் இருக்கும். அப்போ ஒரு மீடியா வில்லனாகவும் மக்களிட தப்பான எண்ணத்தை ஏற்படுத்தும் ஒரு கருவியாகவும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னால் இது யாருடைய அரிப்புக்கு இது சொரிகிறது, யாருடைய போதைக்கு இது குருவாயா பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இங்க அடுத்து நாம் விசாரிக்க வேண்டிய விஷயமாக இருக்கின்றது. இப்ப இது யாரு பண்ணாங்க, இந்த மாதிரி யார் இதை ஃபிளேர் அப் பண்ண வச்சாங்க, யாருடைய போதைக்கு இது ஊர்காவா பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஒருவேளை கவினுடைய தாத்தா வந்து எம்பியா, காங்கிரஸ் எம்பியா இருக்கிறதுனால இங்க கவினுடைய இந்த வெதன்யாவுடைய தம்பின்னு நினைக்கிறேன், அவர் வந்து அதிமுகல முக்கியமான பொறுப்பு இருக்கிறதா சொல்றாங்க. சோ அவரும் இவரும் கட்சி ரீதியா யாரோ ஒருத்தவங்க உள்ள வந்து இறங்கி கேம் பிளே பண்ணி இது அரசியலா மாத்த ட்ரை பண்ணாங்களா அப்படிங்கிறதுலாம் இங்க விசாரிக்கப்பட வேண்டிய அடுத்த ஒரு விஷயம் மக்களே. பட் எனிவேஸ் இங்க ஒரு விஷயம் பார்க்க வேண்டும். ஒரு பெண் திருமணத்துக்கு பிறகு தாம்பத்திய உறவே வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்கன்னால் ரெண்டு விஷயம், அவங்க சைக்கலாஜிக்கா பாதிக்கப்பட்டிருக்காங்களா, இல்ல சின்ன வயசுல ஏதாவது வேற மாதிரியான ஒரு பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சைக்காட்ரிஸ்ட கூட்டு போய் காமிச்சு கவுன்சிலிங் கொடுத்து அதை அவங்க வந்து ஆராய்ச்சி பார்த்திருக்க வேண்டிய ஒரு விஷயம். வெதன்யாவுடைய அப்பா இலவச மருத்துவ முகாமும் இலவச சட்ட உதவி முகாமும் ஆரம்பிச்சிருக்காரு, பாராட்ட வேண்டிய விஷயம். அதுக்கு பதிலாக இல்ல அதற்கு கூடுதலாக பணம் இருந்தா கூடுதலாக ஒரு சைக்கலாஜிக்கல் இலவச சைக்கலாஜிக்கலான ஒரு இயக்கமா ஒரு அமைப்பா ஆரம்பிக்கிறேன். அதாவது பெண்கள் அவ்வளவு சீக்கிரம் இறந்து போக கூடாது திருமணத்துக்கு பிறகு அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரி சைக்கலாஜிக்கலா பாதிப்பு ஏற்படுது இன் டேர்ம்ஸ் ஆஃப் தாம்பத்தியம் அப்படிங்கிறதை அலசி ஆராய்வதற்கு ஒரு அமைப்பு ஆரம்பிச்சாங்கன்னா அதுதான் ரிதன்யாவோ இறந்து போனதுக்கு அவங்க செய்யக்கூடிய ஒரு நல்ல பரிகாரமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்முடைய தாழ்மையான ஒரு கருத்து மக்களே. ரிதன்யாவை பத்தி சொல்லும் பொழுது சொல்றாங்க அது ரொம்ப அடம் பிடிச்ச ஒரு பொண்ணு அப்படின்னு ஒரு தகவலும் சொல்றாங்க. ரொம்ப அடம் பிடிக்கும், அது ஒரு குட்டி குட்டி விஷயத்துக்கு கூட கோவம் வந்துருச்சுன்னா 2 நாளைக்கு பேசாது அந்த பொண்ணு, பேசாம விட்டுறணும். அந்த பொண்ணு 2 days பேசாம இருந்தா விட்டுறணும், அமைதியா விட்டா அந்த பொண்ணே வந்து பேசும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை கவின் கிட்ட ரிதன்யாவுடைய அம்மாவே சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்க கூடுதல் தகவல். உதாரணத்துக்கு இது வந்து திரு சிவசுப்ரமணியம் அவர்கள் மூத்த பத்திரிகையாளர் வந்து கவின் கிட்ட பேசும்போது சேகரிச்ச தகவல் பார்த்தீங்கன்னா, சினிமாக்கு கூப்பிட்டுறாங்க, நான் வந்து ஆஃபீஸ் ஒர்க் இருக்கு, இன்ஃபேக்ட் கவின் வந்து ஒரு ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒரு மனுஷன் அப்படிங்கிறதும் திரு சிவசுப்ரமணியம் அவர்களுடைய ஒரு விசாரணையில தான் நமக்கு தெரிய வருகிறது. அவர் கவின்கிட்ட பேசுறாரு, பேசி அவர் வெளியிடுறாரு இந்த விஷயத்த. அப்போ ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற மனுஷனை போய் வேலைட்டி இல்லாம இருக்காரு அப்படின்னு அடுத்த ஒரு புடைகளை போட்டாங்க. அடுத்தது ரிதன்யா அவர்கள் எந்த அளவுக்கு அடமெண்டான ஒரு பர்சன் அப்படின்ற எக்ஸாம்பிள், சினிமா கூப்பிடுறாங்க, சினிமாக்கு வர முடியாது ஏன்னா வந்து ஒர்க் ஜாப் வந்து போயிட்டு இருக்கு, ஏன்னா 90 நாளோ இன்னும் கழிச்சு அப்பதான் வந்து அவர் திரும்ப ஜாபுக்கு வந்து ரீஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ அது ரொம்ப நிறைய வேலை இருக்குன்னு சொன்னதுக்காக 2 நாள் பேசாம இருந்துக்கலாம் ரிதன்யா. ஸோ அப்ப யோசிச்சு பாருங்க மக்களே, இவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத ஒரு பொண்ணா ரிதன்யா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விகள்லாம் எழுகிறது இந்த இடத்துல பார்க்கும் பொழுது. அப்போ மீடியாக்கள்ல ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்ட விஷயம் அத்தனையும் போலி அப்படிங்கிறது இங்க தெரிய வருகிறது. நம்ம நிறைய பார்த்துட்டோம் மக்களே, மீடியாக்கள்ல ஒரு கேஸ் ஃபிளேர் அப் ஆகுது அப்படின்னா மீடியாக்கள்ல எந்த மாதிரியான விஷயங்களை வந்து கொண்டு போறாங்களோ ஃபிளேர் அப் பண்ணி அதற்கு அப்படியே நேர்மறையாதான் உண்மைகள் இருக்கும். இல்ல பல கேஸ் உதாரணங்களை சொல்லலாம். இப்போ ரிதன்யா வழக்கும் அதே மாதிரி உண்மைகள் நேர்மறையா தான் இருக்கின்றதா அப்படிங்கிறது ரிப்போர்ட்ல வர வாய்ப்பு இருக்கிறது. ரிப்போர்ட்டு மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு தேவைப்படும் பொழுது சேர்த்தா நல்லா இருக்கும். ஏனால் இதுல வந்து 3 பேருடைய வாழ்க்கை அடங்கி இருக்கு. ஒண்ணு கவின், அடுத்து கவினுடைய அம்மா, கவினுடைய அப்பா. இவங்க 3 பேரையும் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஹிட்லர் ரேஞ்சுக்கு இங்க மீடியா வந்து பில்டப் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ ஃபைனல் ரிப்போர்ட் வந்து இந்த மீடியாக்கள் சொன்ன அத்தனைக்கும் எதிராக இருக்குது அப்படின்னால் அதனை பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் மூலியமாகவோ ஐஓ மூலியமாகவோ சின்ன பேட்டியாக வெளியே கொடுத்தாங்களேயானால் இந்த 3 பேர் மேல இருக்கக்கூடிய இந்த பிம்பம் அப்படிங்கிறது மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. மாறும், கண்டிப்பா மாறும்.
அது அட்லீஸ்ட் ஒரு 100 பேர்ல வந்து ஒரு 50 பேராவது வந்து பார்த்துட்டு ஓகே இதான் உண்மை போலன்னு சொல்லிட்டு அவன் மாறுவான், தெரிஞ்சுப்பான். 50 பேரு திருந்தவே மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்ச பிறகு 3 கால் தான் இப்போ கொண்டிருப்பாங்க. அது திருத்த முடியாது, விட்டுலாம் வச்சுக்கலாம் மக்களே. அடுத்தது கவினுக்கென்று வாழ்க்கை இருக்கிறது. அவர்களோட திருமணத்திற்கும் அவங்க அடுத்தடுத்து பார்க்கக்கூடிய பெண் வீட்டார்களுக்கும் இந்த ஒரு பிரஸ் மீட் அப்படிங்கிறது ஃப்ரம் தி ஐஓ ஆர் ஃப்ரம் தி பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கும். அவங்க பெண்ணை வந்து இனிமே கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க மக்களே. நன்றி, வணக்கம்.